ஹாய் கைஸ், நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் என்னென்னலாம் பண்ணுறோம், என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணுறோம், அடிஷனலாக என்னென்ன ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து லைவாக காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிலிண்டர் இருப்பா, அதான் ஃப்ரிட்ஜில் வச்சனால அப்சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே என்ன பண்ண போகிற? அதை உடச்சிட்டு சிலிண்டர் எடுக்கலாம். நீ சட்னி பண்ண போறியா, என்ன பண்ண போற? ஆஃபீஸில் அது வந்து ஒரு காஃபி, இது எதுவும் இதில் போட்டு அழுத்துறதானே, அதை போட்டு உடச்சி காலி பண்ண போற. நீ உனக்கு 1 கோடி பில்லை போட்டால் தான் நீ கம்பெனி இருப்பேன்னு நினைக்கிறேன். 1 கோடி நீ பார்த்த 1 கோடி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்டெப் அப்படின்றது நினைப்பு இருக்கு. அங்கே பாருங்க, வேற லெவல். இது எங்களுடைய ஆஃபீஸ் கிச்சன் செட்டப். இதெல்லாம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இருக்காது. உங்களுக்கு வேணால் திறந்து வேணால் காமிக்கிறேன் பாருங்க. நிறையாவே இருக்கும். இல்லை, சில பொருள் இருக்குது, எல்லாம் மசாலாஸ். ஆனால் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுன்னு தெரில. நான் யூஸ் பண்ணது ரீசெண்டாக. இது எங்களுடைய ஒவ்வொரு ட்ராவ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் என்ன 1-2 பொருள் தான் இருக்கும். என்ன இருக்குது பாருங்க, இந்த பையன் லைட்டர்லாம் வச்சுருக்கான் பாருங்க. எல்லா ட்ராவையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும். எல்லா பொருளும் இருக்கும். இருங்க, வேறு என்ன நான் இருக்கு வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆயிலு, பேரிச்சம்பழம், மீந்து போன பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருக்குது. ராஜ், இதெல்லாம் என்ன பண்ண போகிற? இதை வச்சுட்டு அப்படியே கொண்டு நாளைக்கு ஏதாவது பேப்பர் அப்போ எடுத்து பயிர் வச்சுச்சா எதுவுமே இல்லாதப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதான். இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நேற்று போய் வந்து ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தோம், அதனால் இங்கே இருக்குது. மற்றது எதுவுமே வந்து இப்போ வாங்கினது இல்லை, பல வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. வேறு என்ன இருக்குது? மற்ற கப்போர்ட்லாம் என்ன இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. இதில் பார்த்தீங்கன்னா சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணுறது. பாருங்க, இங்கே ஒன்று நம்மளால் வந்து இங்கே ஒன்று உள்ளே வச்சுருக்காரு. சர்க்கரை, இது என்னது? ஆயில். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் பொருட்கள் எல்லாமே நம்ம சொந்த பொருள் மாதிரி எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் வச்சுருக்கவங்க பார்த்தா காலி. அப்புறம் பில்லு உன் மேலே தான், உன் சம்பளத்தில் பிடிச்சிட்டு விட்டுற வேண்டியதான். A few moments later. சுத்தத்தை பாருங்க. இப்படி தான் நாங்கள் வந்து கிச்சனில் அவசரமாக சமைச்சோம் அப்படின்னா இப்படி தான் சமைப்போம். எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமையல் பண்ணுறதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்கும். சாப்பிடணும்னா தோணும். எங்கே பார்த்தாலும் டஸ்ட்பின் இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது. அதான் எங்களோட ஆஃபீஸோட தனித்துவம். கேஸ் ஹவுஸ் இருக்கான். இப்போ இதெல்லாம் ஒர்க்கு போய் இதில் என்ன பண்ண போறியா? இது யூஸ் பண்ண போறியா? யூஸ் பண்ண போறியா? பார்த்துமே விடுதானா? இன்னைக்கு நம்ம சமைக்கிற சமையலில் பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து நாளைக்கே வந்து அவங்க ஆஃபீஸ்லையும் சரி இல்லை அவங்க வீட்லேயும் சரி இந்த ரெசிபியை பார்த்து அவங்க சமைக்க போகிறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நம்ம ஆளுக்கு வந்து மலையாளம்னா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்றது நான் அடுத்த தடவை சொல்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம் கற்றுட்டு இருக்காரு. ஆமாம், நானும் கற்றுட்டு தான் இருக்கேன். எனக்கும் அறியும், குறைச்சி அறியும். கரெக்டாக சொல்லணா? சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இவரு என்ன சொல்றாங்க? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. குறைச்சி அறியும் தான் சொன்னேன். ஆமாம், கரெக்ட். அப்படி பார்த்தா வந்து அப்போ எப்படி சொல்லணும்? எனக்கு மலையாளம் குறைச்சி அறியாம். எனக்கு மலையாளம் குறைச்சி அறியாம். இந்த அதாவது தமிழுக்கும் மலையாளத்துக்கும் இந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுல മനസ്സിലായോ എന്റെ ചേട്ടാ മനസ്സിലായോ നീ പോടാ. இந்த வீடியோ பார்க்குற யாராவது மலையாள ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு மலையாளம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எங்கள் ராஜ்க்கு வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக மலையாளம் தெரியும். அவர் பேசினார்னா சும்மா சரளமாக பேசுவார். வேண்டாம் அப்போ வேண்டான்னு வேறு சொல்கிறாரு. ஸோ அதோட சீக்கிரட்டை நான் அப்புறம் ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? சார், டீ பொடி இது மட்டும்தான் நிறைய இருக்குது. மற்ற எதுவுமே கிச்சனுக்கு தேவையான எந்த பொருளுமே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டவ் இருக்கு, இவ்வளோ பெரிய கேஸ் இருக்கு, இண்டக்ஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆனால் சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. எல்லாம் இருக்கு. எல்லாம் எங்கே இருக்கு? வாங்கினா தான் இருக்கு. முடியல அதான் வாங்குறியே.
ஸோ நம்ம ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கா ஒரு நாள் தான் சமைப்பார் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. ஏதோ இன்னைக்கு அதிசயமாக வந்து ஆஃபீஸில் அவர் சமைக்கிறாரு, நம்ம சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்றத நாமளும் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் உண்மையான ஹானஸ்ட்டாக எவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ரிவ்யூ சொல்றாரு தலைவர். ரிவ்யூ சொல்றாரு. நான் ரிவ்யூ சொல்கிறேன். அவர் தான் வந்து ஏதோ பெரிய மிக்சிலாம் வாங்கிட்டு வந்து, இது பழைய மிக்சியாக ஓடாத மிக்சியா? அது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. ஐயோ ஓடல. ஓடலையா? ஏய், நீ மாற்றி சுவிட்ச் போடுற மேன். அவன் இது என்னது ஓவனுக்கு போட்டுட்டு இருக்க? ஓவனா அவனா? ஐயோ கன்ஃபியூஸ் ஆகுது. ஓவன். மைக்ரோ ஓவன். கருவேப்பிலை எங்கே சுட்டுங்க? கருவேப்பிலை ரெண்டே எங்கே திருட்டு வந்துருக்காரு? திருடிட்டுல வரல, நான் வாங்கி வச்சிருந்தேன். அதான் நம்ம பழசு. போதும்பா, எவ்வளோ நேரம் பாருக்கா, இன்னமும் அடிச்சுட்டே வரப்ப சொல்லி நிறுத்துங்களேன்டா. கப்பே இவ்வளோ பெருசாக இருக்கு, இதில் இவ்வளோ வச்சிருக்காரு நம்ம தலைவர். தம்புடு முடிஞ்சா பார்த்துங்க கழிஞ்சோம். அப்பப்போ எங்கள் சேனலில் வந்து கொஞ்சம் மலையாளம்லாம் வரும், தெலுங்கு வரும், இங்கிலீஷ் வரும், ஹிந்தி வரும், எல்லாம் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்மளாம் வந்து எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும் அப்படின்றது தான் மெயின் பர்பஸ்ஸு. தம்பி என்ன இது இதில் என்ன இப்படி அவ்வளோதானா? இதுவே 4 வாரத்துக்கு வருமே சட்னி. அப்போ என்ன பண்ணுறது? இதே வச்சு இப்படியே ஓட்டுருவியா? எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் இது மேக்ஸிமம்? இன்னைக்கு ஈவினிங்கே முடிக்கும் சார். எப்படி நீ ஆக்சுவலாக ஈவினிங்குள்ளே முடிச்சுடுவ? நீ அப்படிதான் சார் பண்ணுறதே 4 தோசை, அதுக்கு எவ்வளோ சட்னி பாரு நம்ம அது பண்ணுறது. இங்கே பாருங்க, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. இதை கேட்டால் ஈவினிங்குள்ளே முடிச்சுடுவாரு. என்ன வெறும் சட்னியை மட்டும் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? அவ்வளோதான், வாஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ குயிக்காக வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா ஐயோ சட்னிக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா எப்படியா? நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுனா ஆஃபே ஆக மாட்டேது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் வச்சுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக பாருங்கள், நம்ம மோஸ்ட் ஆஃப் பசங்க எல்லாருமே சமைக்கிறதுலாம் சூப்பராக இருக்காது. ஏன்னு தெரியல. இப்போலாம் வந்து முன்னைக்கு பசங்க அதிகமாக குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையுமே அப்ரிஷியேட் பண்ணணும். சரி, தோசைக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவுங்க, தோசை மாவாக சட்னி பட்டு ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருங்க. நம்ம பார்த்துக்கங்க நம்ம நிலமை. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட் போய் தோசை மாவு வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே. 2000 years later. ஸோ ஃபைனலாக வந்து மாவு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசை சுடுறதுக்கான பேசிக் ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். சட்னி வந்து ஃபஸ்ட்டு மூடி வைக்கணும். ஒரு சரியான பதம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கிண்டணும். இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. அது 2 மணி நேரம் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. சரி, இன்னைக்குள்ள முடிச்சுங்களா நீங்கள்? எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது கைஸ். மணி கரெக்டாக 9:28. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆஃபீஸ் வர டைம் தான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு லேட்டாக வருவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே தோசை சுட்டு சாப்பிட மாட்டதே எனக்கு தெரியல. வர நம்ம வர மாமியா கதையில போனா டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒண்ணுமே இல்லை கிச்சன்ல. என்ன பண்ணுற? டேய் ஃபேன்லாம் இருக்குமே. தோசை எதுவும் வச்சுருக்காங்க. கையை வச்சுட்டு கை மேலே ஊத்தாங்க. ஜோக் இல்லையா? அடுப்பு வச்சாச்சு. இப்போ பேன் வச்சு நம்ம தோசை சுட்டுட்டு சாப்பிட போகிறோம். நாமெல்லாம் கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளாம் கையே ஒரு கரண்ட். இது என்னது? ஆக்சுவலாக இப்போ எத்தனை வருஷமாக வாங்கி வச்சுக்கோன்னு தெரியல. நாங்கள்லாம் ஃபுல்லாக நெய் வந்து பல வருஷமாக வாங்கி வச்சுக்கிட்டு நெய் தோசை தான் சுட்டு சாப்பிட்டுருக்கோம் ஆஃபீஸில். அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. சரி, அடுப்பு மேலே வச்சு பாயில் பண்ண போறியா என்ன? அதுக்குன்னு இப்படியா பண்ணுவேன்? பாட்டில் உருக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு உருக்கிட்டு இருக்க. அம்முக டும்முக அமால் டுமால்